ஸோ அவரோட ரெசிக்னேஷன் வந்து இங்கே மெயின் மேட்டராக பார்க்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுமா மேனேஜ்மெண்ட் வந்து இல்லை எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐமே எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட மார்க்கெட் லாஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 45,000 கோடி ரூபாவா வந்திருக்கு. வயலேஷன்ஸ்ல எதுவும் வந்து நடக்கல, பெரிய ஆர்கனைசேஷன்ல. ஸோ அதனால மைனர் ஏரர்ஸ் வந்து எதனா இருந்தா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிஓ வந்து சொல்லியிருக்காரு. போச்சு அப்படின்னா 750 ரூபாய் வரைக்கும் கீழே போகலாம், அப்பாச்சு அப்படின்னா 850 ரூபாய் வரைக்கும் மேலே போகலாம். HDFC பேங்க்ல என்னதான் நடக்குது அப்படின்றதா இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா HDFC பேங்க் ஏன் வந்து இறங்குச்சு? 8% வந்து மார்க்கெட்ல வந்து இறங்கிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, சேர்மன் வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் மார்க்கெட் வந்து இறங்கிருக்கு. சேர்மன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அத்தானு சக்ரபூர்த்தின்றதான் அவரோட நேமா வந்து இருக்கு. ஸோ அவர் வந்து இங்க ரெசிக்னேஷன் வந்து பண்றதா சொல்றாங்க. ஸோ அவர் வந்து என்ன ரீசனால ரெசிக்னேஷன் வந்து எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த கம்பெனியோட பிசினஸ் மேல வந்து இவருக்கு வேல்யூ அந்த எத்திக்ஸ் அது வந்து மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது அந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதோ, அந்த பிசினஸோட ஆபரேஷன்ஸ் வந்து எப்படி போகுதோ, அதுவும் இவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து மேட்ச் ஆகல, இவரோட அந்த ஒரு வேல்யூ அந்த எத்திக்ஸ் வந்து அது மேட்ச் ஆகல. ஸோ அதனால நான் வந்து ரெசிக்னேஷன் பண்ண போறதா வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் வந்து எழுதிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ரெசிக்னேஷன் வந்து மார்ச் 18 அப்பயே வந்து நடந்துருச்சு. அதுக்கான இம்பாக்டா மார்ச் 19 அன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல வந்து இருந்துச்சு. 8% HDFC பேங்க் வந்து இறக்கிருந்தாங்க. 770 ரூபாய் வரைக்கும் வந்து வந்துட்டு இப்போ 800 ரூபாய் வந்து க்ளோஸ் ஆகி மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கான நாள்ல திரும்ப மார்க்கெட் வந்து ஏறுதா இறங்குதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் நேற்றுக்கான நாளில் 8% இறங்குது. பின்னாடி இருக்க ரீசன் வந்து அந்த ஒரு ரெசிக்னேஷனாக தான் வந்து இருக்கு. ஸோ அவரோட ரெசிக்னேஷன் வந்து இங்கே மெயின் மேட்டராக பார்க்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இங்கே கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டோட அந்த டிசிஷன்ஸ் வச்சு தான் வந்து மேக் பண்ணப்படும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல இப்படி ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்தது அப்படின்னா நமக்கு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. இது எப்படி குழப்பமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பேங்க் வந்து ஸ்டேபிளா தான் வந்து இருக்கு. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ சூப்பரா வந்து இருக்கு. பேங்கோட அந்த ஒரு ஃபண்டமெண்டல் சூப்பரா தான் வந்து இருக்கு. அதனால பெரிய இஷ்யூஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க போர்ட் மேனேஜ்மெண்ட்டுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ரெசிக்னேஷன் வந்து நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து டாக்ஸ் வந்து வச்சோம். அப்புறம் நீங்க ஏன் ரெசிக்னேஷன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கேட்டோம். அவர் வந்து அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கல. அவர் ஏன் பண்றாரு அப்படின்ற நியூஸ் வந்து எங்களுக்கு தெரியல. அந்த லெட்டர்ல இருக்குது வேல்யூ வந்து எத்திக்ஸ் மேட்ச் ஆகலன்னு சொல்றாரு. அது என்னவோ உண்மையா வந்திருக்கலாம். பட் ஆனா கோர் பிசினஸ் எந்த ஒரு எஃபெக்டும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. பட் ஆனா இன்வெஸ்டர்ஸோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, குளோபல் இன்வெஸ்டர்ஸே நான் சொல்ல வருது. அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பயப்பட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து கரெக்டா வந்து இருக்கணும். ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா என்ன சொல்றாங்களோ அதை வந்து செய்யணும். அங்க மேனேஜ்மெண்ட்ல உள்ள ஒரு பெரிய லெவல்ல பொசிஷன்ல இருக்க ஒரு ஆளே வந்து அந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து எப்படி ரன் ஆகுதோ அது வந்து என்னோட வேல்யூக்கும் எத்திக்ஸும் மேட்ச் ஆகல அப்படின்னா அந்த கம்பெனி பிசினஸ்ல ஏதோ ஒரு நெகட்டிவ்ல வந்து இருக்கு. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொமோஷன்ஸ் வந்து தருவாங்கல்ல, அந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நெகட்டிவா வந்து தரலாம். அது இங்க வந்து இம்ப்ராப்பரான ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து தரலாம். யாரு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ இங்க இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ரொமோஷன்ஸ் வந்து தரது, அதிகமான சேலரி வந்து கிரெடிட் பண்றது. அண்ட் இங்க இவங்க ஒரு பிளான் வந்து வருவாங்க. பட் ஆனா அவரோட பிளான் வந்து எடுத்துக்காம வேற பிளான்ஸ் வந்து இங்க ஆக்டிவேட் வந்து பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அந்த ஒரு போர்ட் ரூம்ல இருக்கிற பிரச்சனை வந்து இருக்கும். அந்த இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்க பிரச்சனை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதனா வந்து இருக்கலாம். அதனாலதான் இவர் வந்து ரெசிக்னேஷன் பண்றாரு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஓவரால் இன்வெஸ்டர்ஸே வந்து பேனிக்ல வந்து இருக்காங்க. இப்ப இருக்க சூழ்நிலையும் அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ இதை ரெக்டிஃபை பண்றதுமா மேனேஜ்மெண்ட் வந்து இல்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐமே எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரெசிக்னேஷன் நடந்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் எனக்கு இதுவா தான் இருக்குன்றது இவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அன்சர்டனிட்டி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ஷேர் இறக்கிருக்காங்க. 840 ரூபாய் ட்ரேட் ரேட் இந்த ஒரு ஷேர் வந்து 772 ரூபாய் வரைக்கும் இறங்குச்சு. 8% வந்து இறங்கிருச்சு. அப்புறமா இப்ப 800 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 50 கிலோக்கு வந்து டச் பண்ணிருக்கு. இதனால மார்க்கெட் கேப் வந்து எவ்வளவு வெளியே போயிருக்கு அப்படின்னா 1,08,000 கோடி ரூபாய் வெளியே வந்து போயிருக்கு ஒரே நாள்ல. 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து மார்க்கெட் கேப் வந்து இருந்துச்சு. அது வந்து 11 லட்சத்துக்கு கிட்ட வந்து இறங்கி இருக்கு. ஒரு நாள்ல 1 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் வந்து லாஸ் பண்றது வந்து ஒரு பெரிய லாஸா வந்து இருக்கு. இதுல அதிகமான பொசிஷன்ஸ் வந்து யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இங்க ஸ்டேக் ஹோல்டிங்கா வந்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் கிட்ட அதிகமான ஹோல்டிங்ஸ் வந்து இருக்கு. 47% ஹோல்டிங் வந்து எஃப்ஐஎஸ் கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதனால அவங்களோட மார்க்கெட் லாஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 45,000 கோடி ரூபாவா வந்திருக்கு. அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் ஆச்சுல, அதுல 45,000 கோடி ரூபாய் எஃப்ஐஎஸ் தான் வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கு அடுத்து அதிகமான போர்ஷன்ஸா வந்திருக்கு. அவங்க 25,000 கோடி ரூபாய் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுக்கு அடுத்த போர்ஷன்ஸா வந்திருக்காங்க. அவங்க 8,000 கோடி ரூபாய் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்புறம் எல்ஐசிஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, அவங்க எல்லாருமே அதுக்கு அடுத்த லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா 1 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு நேற்று மார்க்கெட்ல அந்த வேல்யூ பொறுத்தளவுல. இது எல்லாமே இருக்கிற அந்த ஒரு விஷயமா வந்து நேற்று நியூஸ்ல வந்து பார்த்து இருந்தது. பட் ஆனா இன்னைக்கான காலைல நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே ஸ்மார்ட் மணி பொசிஷன்ஸா வந்து பண்ணிருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஷார்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இங்க நேற்றுக்கான நாள்ல பார்க்கும்போது அந்த ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வேல்யூ இருக்கும்ல, அது எப்பயுமே ஆவரேஜா இருக்குது 24,000 கான்ட்ராக்ட்ஸ் தான் வந்து எப்பயுமே எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் வந்து எடுக்குது 24,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. பட் ஆனா இந்த நியூஸ் பொறுத்தளவுல நேற்றுக்கான நாள்ல வந்து இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த ஒரு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே 5 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கதா சொல்றாங்க.
ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்றது வந்து தெரியல. இங்க வந்து 20 மடங்கு அதிகமான வேல்யூல வந்து நடந்திருக்கு. ஆவரேஜா பொசிஷன்ஸ் வந்து இங்க ட்ரேடர்ஸ் எவ்வளவு எடுப்பாங்களோ அதை விட 20 மடங்கு வந்து நேத்துக்கான நாள்ல மட்டும் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து சொல்லிக்கலாம். 5 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது பிரைஸ் வந்து 12% டிராப்ல வந்து ஆயிருக்கு. அண்ட் நீங்க ஓவரால் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்களே அது வந்து 10% வந்து ஏறி இருக்கு. ஸோ இதனால வந்து பாசிட்டிவான சென்டிமெண்ட் வந்து இங்க ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் அன்னைக்கான நாள் யார் அந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தாங்களோ அவங்க எல்லாமே ஷார்ட் டர்ம்ல வந்து இங்க ப்ராஃபிட் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு பேங்க் சுத்தி நடக்கிற விஷயமா இருக்கு. நேற்றுக்கான நாள்ல இவ்வளவு லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு பேங்க்ல நம்ம என்ன மாதிரியான அப்டேட் வந்து பார்க்கணும். இப்போ புதுசா யார் வந்து சேர்மனா போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு இங்க கேகே மிஸ்ட்ரின்றவங்களை வந்து உள்ள போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து இங்க ஒரு 3 மாசத்துக்கு வந்து இருக்க போறாரு. இது வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட் கிளியரா வந்து இருக்கு. அந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க இங்க புது அந்த ஒரு இன்டர்ம் சேர்மனுக்கு. ஸோ இந்த ஒரு பேங்க் ஆர்பிஐ சைட்ல ஒரு கிளியரான சைன் தான் வந்து இருக்கு. ஸோ பெரிய பேங்க்கு கூட ஸோ அதனால கிளியரான சைனா வந்து இருக்கு. வயலேஷன்ஸ்ல எதுவும் வந்து நடக்கல, பெரிய ஆர்கனைசேஷன்ல. சோ அதனால மைனர் ஏரர்ஸ் வந்து எதனா இருந்தா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிஓ வந்து சொல்லியிருக்காரு. போர்ட் ரூமோட ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா நாங்க அவரை கன்வின்ஸ் பண்ணோம் இங்கேயே இருக்கு சொல்லி, பட் ஆனா அவர் வந்து இருக்கல, அவர் ஏன் வெளியே போனாருன்ற ஒரு கிளாரிட்டியான நியூஸ் எங்களுக்கே வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கிற அந்த ஒரு கார்பரேட்டோட அந்த ஒரு ஆக்ஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் சுத்தி இருக்கிற அந்த ஒரு 3 விஷயமா வந்து இருக்கு. ஸோ ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட் இது, போர்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு. அந்த நீங்க சேர்மனோட ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வெளியே போனதுக்கு இதான் ரீசன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. சிஓட ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா பிரைஸை பொறுத்தளவுல 8% வந்து இங்க அப் சைடோ இல்லை அப்படின்னா டவுன் சைடோ போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. போச்சு அப்படின்னா 750 ரூபாய் வரைக்கும் கீழே போகலாம். அப்பாச்சு அப்படின்னா 850 வரைக்கும் மேல போகலாம். ஸோ 750 ரூபாய்க்கு வந்து போகுதுன்னும் போது பிரைஸ் டு புக் வந்து நமக்கு டூல வந்து கிடைக்கும். அப்படி அந்த டூல கிடைக்கும் போது நம்ம அந்த டைம் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ ஒரு 50 ரூபாய் வந்து அதிகமா தான் வந்து இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். ஆவரேஜா வந்து இந்த பிரைஸ் புக் வந்து ட்ரேட் ஆகுறது 3ல வந்து இருக்கு. ஸோ 3க்கு கீழே கிடைச்சது அப்படின்னாலே நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிப்போம். பட் ஆனா இங்க 2.4 இல்ல அப்படின்னா 2.5 தான் ஐசிஐசிஐ பேங்கோட அந்த ஒரு பிரைஸ் புக்காவே இருக்கு. அதனால இந்த ஒரு பேங்க்ஸோட வேல்யூஷன் அதிகமா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னமும் வேல்யூஷன் நமக்கு சீப்பா கிடைக்குதுன்னா சான்சஸ் இருக்க ரீசனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு 750 ரூபாய் வந்தது அப்படின்னா பிரைஸ் புக் வந்து 2க்கு வரும். ஸோ அந்த டைம்ல கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்தவரை ரொம்ப சீரியஸான பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சீரியஸான ஒரு பிரச்சனை தான் அப்ரோச் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட வந்து ஒரு பிசினஸ் இருக்குல்ல அது எல்லாமே ப்ரொஃபஷனலி ரெண்டா வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க சேர்மன், சிஓ, அந்த நீங்க போர்ட் ரூம் எல்லாமே வந்து கரெக்டான ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கணும். பட் ஆனா இங்க ஏதோ ஒரு இடத்துல மிஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த பேங்கோட அந்த ஆபரேஷன்ஸ்ல பிரச்சனை இருக்குது. அதான் வந்து அர்த்தமா இருக்கு. அண்ட் இன்னொரு நெகட்டிவான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இப்போ மெர்ஜர் வந்து நடந்துச்சுல. ஸோ அந்த ஒரு மெர்ஜர் வந்து ஒரு பெரிய மெர்ஜரா வந்து இருக்கு. இன்னும் கம்ப்ளீட் வந்து பண்ண முடியல. ஸோ நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து இருக்கு. நிறைய அந்த இன்டெகிரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இன்னும் நெகட்டிவ்ல வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த அளவான ஒரு பெரிய இன்டெகிரேஷன் ப்ராசஸ்னால கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இது எல்லாமே இந்த பேங்க்ல நெகட்டிவா தான் வந்திருக்கு. அந்த நீங்க சேர்மன் ஏன் வெளியே போனாங்கன்ற அது ஒரு கிளியரான நோட், அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் வெளியே வரணும். ஸோ இவர் சொல்லியிருக்க விஷயம் மட்டும் அப்படியே வந்து நின்றுச்சு அப்படின்னா இந்த ஒரு போர்டோட சைட்ல ஆர்பிஐ சைட்ல சொன்னதுபடி இந்த ஒரு பேங்க் கரெக்டா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவர் இந்த ஒரு லெட்டருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த ஒரு பேங்க் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இருக்கும். ஸோ அப்ப இந்த பேங்க்ல இன்னொரு ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு செட்டில் டவுன் தான் இருக்க மாதிரி வந்து தெரியுது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ அதனால இப்போதைக்கு நம்மளோட போர்ஷனை பொறுத்தவரை 750 ரூபாய்க்கு வந்து அப்படின்னா கன்சிடர் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இருக்க பிரைஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறதே பெட்டராகவே வந்து இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ இதை தாண்டி பெருசா வந்து நியூஸ் எதுவும் கிடையாது. சேர்மன் அந்த நீங்க போர்ட் ரூம் அப்புறம் ஆர்பிஐ இது 3 நம்ம பார்த்தாலே வந்து போதும் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.